27ஆம் தேதி வரை மட்டக்களப்பில் நடைபெறவுள்ள தேசிய மட்ட டென்னிஸ் போட்டி தொடர்பாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு. நான் அலியார் பைசல், இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் உபதலைவராகவும் கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இந்த தேசிய மட்ட சுற்றுப்போட்டி பணிப்பாளர் டூர்னமெண்ட் டைரக்டராக இருக்கின்றேன். எனது வலது பக்கத்தில் சிரேஷ்ட பேட்மிண்டன் வீரர், எமது கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கத்தின் முன்னாள் உபதலைவர், தற்போதைய ஆலோசகர் மற்றும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் பேட்மிண்டன் விளையாட்டை மேம்படுத்துவதில் முன்னின்று உழைத்த திருவாளர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள். அதே போன்று எனது இடது பக்கத்தில் இந்த சுற்றுப்போட்டியின் பிரதி சுற்றுப்போட்டி பணிப்பாளர், டிப்யூட்டி டூர்னமெண்ட் டைரக்டர், இந்த சுற்றுப்போட்டியில் வெற்றிகரமாக நிறைவடைந்து எமது கிழக்கு மாகாணம், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற திருவாளர் ஸ்டான்லி மற்றும் எங்களுடைய டூர்னமெண்ட் சுற்றுப்போட்டி குழு உறுப்பினர் பிரதீப் ஆகியோரை நான் அறிமுகம் செய்து, இந்த சுற்றுப்போட்டியானது தேசிய ரீதியாக நடைபெற இருக்கின்ற இந்த சுற்றுப்போட்டியில் சுமார் அகில இலங்கை ரீதியாக ஆயிரக்கணக்கான வீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் என்று பலர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். எமது கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சுற்றுப்போட்டியானது 3வது தடவையாக நடைபெறுகிறது. முதலாவது தடவையாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த 2022ஆம் ஆண்டு நடத்தினோம். 2023ஆம் ஆண்டு திருகோணமலையிலும், மீண்டும் 2024ஆம் ஆண்டுக்குரிய போட்டியை 2025இல் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்வு செய்து நடத்த இருக்கின்றோம். இந்த சுற்றுப்போட்டி எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்ப நிகழ்வுடன் ஆரம்பமாகி எதிர்வரும் 27ஆம் தேதி இறுதி க்ளோசிங் செரமனியுடன் வீரர்களுக்கான வெற்றி வீரர்களுக்கு அவர்களுக்கான எவார்டிங் செரமனி ஃபங்க்ஷன், அதன் எவார்டிங் செரமனியுடன் நிறைவடைய இருக்கின்றது. இந்த சுற்றுப்போட்டிக்கு பொதுவாக இலங்கையில் பல பக்கங்களிலிருந்தும் சுமார் 487 விண்ணப்பங்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த சுற்றுப்போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. மட்டக்களப்பு வெவர் உள்ளக அரங்கில் இந்த சுற்றுப்போட்டிகள் 5 சர்வதேச தரத்திலான காபட்டுகளில் விரிக்கப்பட்டு அந்த 5 மைதானங்களிலும் வீரர்கள் சர்வதேச தரத்திலான போட்டியில் எவ்வாறு கலந்து கொள்வார்களோ அதே தரத்தில் இந்த சுற்றுப்போட்டி நடைபெற இருக்கின்றது. இலங்கை பேட்மிண்டன் சங்கத்துடைய தலைவர் திருவாளர் ரொஹாண்டி சில்வா அவர்களுடைய வழிகாட்டலில் அன்னாரது பெருமுயற்சியினால் பின்தங்கிய மாகாணங்கள் தேசிய மட்டத்தில் முன்னிற்க வேண்டும் என்பதற்காக பல செயற்திட்டங்களை அவர் வகுத்து அதன் ஒரு வடிவமாக எல்லா மாகாணத்திலும் தேசிய மட்ட போட்டியை அவர் நடாத்தி கொண்டு வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எமது கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கம் சார்பாக எமது தலைவர் ரொஹாண்டி சில்வா அவர்களுக்கும் மற்றும் இலங்கை பேட்மிண்டன் சங்க சுற்றுப்போட்டி குழு மற்றும் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக இந்த சுற்றுப்போட்டியை நாங்கள் ஒழுங்கமைப்பதன் நோக்கம், இந்த சுற்றுப்போட்டியில் பல முன்னணி தேசிய மட்ட வீரர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான அந்த சுற்றுப்போட்டியில் எமது பிரதேசத்தைச் சேர்ந்த எமது மாவட்ட எமது மாகாண வீரர்கள் சிறந்த ஒரு போட்டியை கண்டுகளிப்பதற்கும் அந்த தேசிய சர்வதேச மட்டத்தில் விளையாடக்கூடிய வீரர்கள் இந்த சுற்றுப்போட்டியில் கலந்து கொள்வதால் அந்த வீரர்களுடைய உத்திகள், டெக்னிக்ஸ், அவங்களுடைய டெக்னிக்ஸ் உபாயங்கள், அவங்களுடைய பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் மற்றும் அவர்கள் விளையாடுகின்ற நுட்பங்கள்
மதிநுட்பங்களை எமது வீரர்கள் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். இருந்த போதிலும் எமது மாகாணத்தில் இந்த சுற்று போட்டியில் பங்கு பெற்றுகின்ற வீரர்கள் முன்னைய காலங்களை விட தற்போது அதிகமாக இருந்தாலும், ஆனால் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது எமது மாகாணத்தில் வீரர்கள் பங்கு கொள்வது சிரமமாகவும் சற்று குறைவாகவும் இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. பொதுவாக பேட்மிண்டன் விளையாட்டை பொறுத்தவரையில் ஒரு கனவான்களின் விளையாட்டு அல்லது ஒரு சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்களின் விளையாட்டு, ஒரு மேன்மையானவர்களின் விளையாட்டு என்று இது சொல்லப்படும். காரணம், இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் சிறந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுடன் விளையாடி தோல்வியுற்றாலும் வெற்றி பெற்றாலும் எல்லோரையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அது மட்டுமல்லாமல் ஒரு இன்டெலிஜென்ட் கேம்ஸ், உலகத்திலே இருக்கின்ற வேகமுடைய விளையாட்டுகளில் ஒன்றாகவும் இந்த விளையாட்டு இருக்கின்றது. ஆகையினால் தற்போது எமது பிரதேசத்தில் முன்னைய காலங்களை விட இந்த பேட்மிண்டன் விளையாட்டை சாதாரணமாக எங்களுடைய சிரேஷ்டமானவர்கள் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் விளையாடுகின்றார்கள். அதே போன்று எங்களுடைய அரச கடமைகளில் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்கள் தங்களுடைய கடமையை முடித்துவிட்டு வந்து இரவு நேரங்களில் தங்களது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நோய் நொடியின்றி வாழ்வதற்காகவும் இந்த விளையாட்டை விளையாடுகின்றார்கள். ஆனால் இந்த விளையாட்டு பல்வேறு வட்ட நோக்கங்களுக்காக விளையாடப்பட்டாலும் எமது சங்கத்தின் முக்கியமான நோக்கமாக இருப்பது எமது இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற குறிப்பாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற வீரர்களை தரம் உயர்ந்த வீரர்களாக உருவாக்கி அவர்களை தேசிய மட்ட வீரர்களுடன் நாங்கள் விளையாட வைத்து எமது வீரர்களை தேசிய அணிக்காகவும் சர்வதேச போட்டிகளுக்காகவும் வாய்ப்புகளை வழங்குவதற்காகவே இந்த சுற்று போட்டியை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் எமது கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கம் அத்தகைய ஒரு வாய்ப்பை எமது மாகாணத்தில் உள்ள வீரர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எமது கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கம் இந்த பேட்மிண்டன் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக இந்த பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடைய பயிற்சி முகாம்களை நடாத்தியிருக்கின்றது. ஒரு பயிற்சி முகாம், பேட்மிண்டன் கோச்சிங் ப்ரோக்ராம், கோச்சிங் கோர்ஸ், அதற்காக நாங்கள் பல இலவசமாக ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கடந்த 3 வருடங்களாக பயிற்சி நெறியை நாங்கள் வழங்கி எமது பயிற்சியாளர்களை தேசிய மட்ட லெவல் 1, லெவல் 2, BWF லெவல் 1 போன்ற பெரிய பயிற்சி நெறிக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மூலமாக எங்களது மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் நல்ல பெருவத்தை இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் நாங்கள் கண்டுகொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அதே போன்று இந்த பேட்மிண்டன் விளையாட்டை பொறுத்தவரையில் இதனுடைய சட்ட திட்டங்கள் தொடர்பாக எமது மாகாண பேட்மிண்டனின் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் கழகங்களுக்கும் அதனுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் அடைய செய்வதற்காக நாங்கள் கடந்த 3 வருடங்களாக டெக்னிக்கல் ஒபிஷியல் ஒர்க் ஷாப், செமினார், கோர்ஸ் போன்றவற்றை நாங்கள் நடாத்தி எமது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் தேசிய மட்டத்துக்காக தேசிய மட்ட பேட்மிண்டன் அம்பையர்ஸ் கோர்ஸுக்கு நாங்கள் அனுப்பி அந்த கோர்ஸில் அவர்கள் நல்ல முறையில் பயின்று அந்த பரீட்சையிலும் சித்தி அடைந்து இன்று எமது கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தி சுமார் 10க்கு மேற்பட்ட பேட்மிண்டன் தேசிய மட்ட அம்பையர்ஸ், அக்ரிடேட்டட் அம்பையர்ஸ் இப்போது இருக்கின்றார்கள். ஆகவே எமது கிழக்கு மாகாணம் ஒவ்வொரு கட்டமாக சிந்தித்து இந்த பயிற்சி நெறி, தொழில்நுட்ப டெக்னிக்கல் ஒபிஷியல் இந்த நடவடிக்கைகளை செய்வதுடன் சுற்று போட்டியை நடத்துவதில் பின்தங்காமல் பாரிய நிதி பிரச்சனைகளுக்கும் அப்பால் சகலதை முகப்படுத்தி நாங்கள் இந்த தேசிய மட்ட போட்டியை நாங்கள் நடாத்தினோம். இப்போ இந்த வருடத்துக்குரியதையும் நடத்த போகின்றோம்.